Praise the Lord. Hallelujah. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் இறுதியிலே ஆண்டவர் இந்த மாதத்திற்கு தந்த அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை இருக்கிறது. உங்களிடத்தில் பலமாய் நிறைவேற்றவும் வேண்டும். Hallelujah. Hallelujah. God will fulfill it in you with power. பலமாய் உங்களிடத்தில் என்னிடத்தில் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பலமாய் நிரூபிக்கிற கர்த்தர். God will prove it with power. Through what? That you are the child of God. He is a living God. And that you are right in the will of God. And the stand that you took because of God's inspiration has been acknowledged by God, and it is true. நீங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதையும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதையும் அவருடைய ஆவியின் உந்துதலினாலே நீங்கள் எடுத்த தீர்மானம் நியாயம்தான் என்பதையும் தேவ சித்தத்தில் தான் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த சந்தேகத்திற்கே இடமில்லாமல் பலமாய் நிரூபிக்கிற கர்த்தர். He will prove it beyond any doubt with power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். It will not need any further alteration or improvement. அபிவிருத்தியோ திருத்தத்திற்கோ இடமில்லாமல் பலமாய் நிரூபிப்பவர். இரண்டாவது இந்த ஆண்டவர் செய்வது, He will work within us with power. பலமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்வார். எதற்காக? நம்மை மாற்றி உள்ளான மனுஷனை அவரை போல் உருமாற்றம் அடைய செய்வதற்கு. To change us on the inside, to transform our inner man to the image and the likeness of our God, Jesus, God's dear son. Hallelujah. Hallelujah. உருமாற்றம் செய்வதற்கு நமக்கு உள்ளே பலமாய் கிரியை செய்கிறவர். Hallelujah. ஆமென். ஆண்டவர் மூன்றாவது செய்வது, பலமாய் நிறைவேற்றுகிறார். He will fulfill it with power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை நிறைவேற்றுவார்? அவருடைய தயவுள்ள சித்தம். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் செய்ய விரும்புவதை நிறைவேற்றுவார். He will fulfill it according to the goodness of his will. அவருடைய தயவுள்ள சித்தம் செய்யும் மூன்று காரியங்களை பார்த்தோம். What God foreordains according to the goodness of his will. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாம் பிறப்பதற்கு முன்னே நமக்காக தேவன் எவைகளை முன்குறித்தாரோ அவைகளை ஒன்றும் பகுதி இல்லாமல் மீதி இல்லாமல் முழுமையாய் நிறைவேற்றுவார். இரண்டாவது, ஆண்டவர் தீர்மானித்தது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இல்லாமல் சிதைந்து இடம் பெயர்ந்து உருக்குலைந்து அது சின்ன பின்னமாயிருந்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள் காலம் நிறைவேறும் போது கூட்டி சேர்ப்பது தேவ சித்தத்தின் தீர்மானமாயிருந்தது. Hallelujah. Amen. His goodness of his will foreordains. The goodness of his will decides or determines. தீர்மானிக்கிறது, நமக்கு செய்ய அது திட்டம் பண்ணுகிறது. Hallelujah. அவருடைய தயவுள்ள சித்தம் செய்யும் மூன்றாவது காரியம், இதுவரை வெளிப்பட்ட காரியங்களை விட மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. The goodness of God's will has prepared several opportunities and several experiences which are more glorious than what you already have tasted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ருசித்திருக்கும் அனுபவித்திருக்கும் அனுபவங்களை விட வரும் காலங்களில் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை விளங்க செய்ய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவர் எதை ஆயத்தம் பண்ணினாரோ, முன் குறித்ததை, தீர்மானித்திருந்ததை, ஆயத்தம் செய்திருந்ததை கர்த்தர் முழுமையாக பலமாக நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டு காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழிப்பாய் இந்த செய்தியை கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த செய்தி புரிந்திருக்காது. எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் எதற்கோ ஜெபித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற வாரத்தில் எல்லாம் ஒரு செய்தி, இன்றைக்கு 3 செய்தி ஒரே செய்தியாய் வர இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபத்தோடும் கவனத்தோடும் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் பலமாய் நிறைவேற்றுவார். தம்முடைய தயவுள்ள சித்தம் முன் குறித்ததை, தீர்மானித்ததை, ஆயத்தம் செய்ததை நிறைவேற்றுவார். இரண்டாவது, second thing God will fulfill with power is, அந்த வசனத்திலே காண்கிறோம், the work of faith. விசுவாசத்தின் கிரியையை
பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் இருந்தாலும் இல்லாட்ட இருக்கும், போதிய அளவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். God will fulfill with power the work of faith, not God's faith, your faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நமது விசுவாசத்தின் கிரியை பலமாய் நிறைவேற்றுவார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையானது விசுவாசம். Faith is the basis of our Christian life. 11:6 in Hebrews. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Hallelujah, amen. Faith is very essential and basic to Christian life. ஆனால் அது மட்டும் போதாது. James chapter 2:26, 2:26, ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அதை போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆமென். Faith is generated by God, birthed by God, but works are manifested by us. விசுவாசம் ஆண்டவர் துவக்குவது, கிரியை நாம் வெளிப்படுத்துவது. அல்லேலூயா. தேவன் துவக்கும் விசுவாசமும் நாம் வெளிப்படுத்தும் கிரியையும் இணைவதுதான் the work of faith, விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. அப்படி வெளிப்படுகிற விசுவாசத்தின் கிரியை எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ, எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, எது உண்டாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ அது நடக்க, அடைய, இருக்க நம்மால் செய்ய முடியாது. நாம் விசுவாசத்தினால் வந்து விடாது. அவர் அந்த கிரியையை பலனடைய நிறைவேற்ற வேண்டும். It will be God's job, God's task to make the work of your faith reach its destination. Hallelujah, amen. Receive the desired result. விரும்பும் அந்த பலனை, எதிர்பார்க்கும் அந்த நன்மையை, விசுவாசத்தின் கிரியை அடைவதற்கு இந்த தேவன் அந்த கிரியை பலமாய் முழுமையடைய செய்ய வேண்டும், பலனடைய செய்ய வேண்டும். இப்பொழுது புரிந்திருந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரை, நீர் துவக்கின விசுவாசமும் நான் வெளிப்படுத்தும் அதற்கேற்ற கிரியையும் எது காண வேண்டும் என்று வெளிப்படுகிறதோ அதை முழுமையாக காண செய்வது உம்முடைய செயல். பலமாய் நிறைவேற்றுவீராக. என் விசுவாசத்தின் கிரியை பலமாய் நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா, ஆமென். சத்தமாய் ஆமென் சொல்ல கேட்கிறேன். There are 3 works of faith. விசுவாசத்தின் 3 கிரியைகள் இருக்கின்றன. or 3 levels of faith. 3 விசுவாசத்தின் படிகள் இருக்கின்றன. இந்த 3 கிரியைகளையும் நாம் செய்யும் போது அதனால் என்ன உண்டாக வேண்டுமோ அதை முழுமையாக கிடைக்க செய்வது நிறைவேற பண்ணுகிற தேவனுடைய பொறுப்பு, செயல், வாக்குத்தத்தம். அல்லேலூயா, ஆமென். The first level of the work of faith, முதலாவது விசுவாசத்தின் கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Mark chapter 5 and verse 34. கூட்டத்தில் இயேசுவை தொட முடியவில்லை. பின்னாக வந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு 12 ஆண்டுகள் பெரும்பாடோடு இருந்த அந்த ஸ்திரீயை சனப்பொழுதிலே நிரந்தரமாக இயேசு குணமாக்கினார். பயந்து நடுங்கி நின்ற அவளை பார்த்து என் இயேசு சொன்னது, your faith has made you whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுக்குள் விசுவாசம் இருந்தது. இயேசுவால் இதை தீர்க்க முடியும் என்று, அவரிடத்தில் பலனை, சுகத்தை பெற வேண்டும் என்று அவள் விசுவாசித்தாள். விசுவாசம் அப்படியே இருந்தால் கிடைத்திருக்காது. She did work. அவள் செய்த கிரியை எப்படியாகிலும் அவரை தொட வேண்டும் என்பது. அந்த விசுவாசமும் கிரியையும் இணைந்த போது கர்த்தர் எதை அடைய நினைத்தாலோ அது முழுமையாய் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தார். இந்த விசுவாசம் எதற்கு? விசுவாசத்தின் கிரியை எதற்கு? This work of faith is to receive it from God. We do it, we exhibit it because we want to receive it from God. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலை, ஒரு பரிகாரத்தை, ஒரு விடுதலையை, ஒரு நன்மையை பெறுவதற்காக கேட்டால், செய்தால் தருவார் என்று அவரை விசுவாசித்து செய்யும் போது இந்த கிரியை பெறுவதற்காக நாம் செய்யும் விசுவாச கிரியை. Hallelujah. Faith and works to receive it from God. Hallelujah, amen. இது இல்லாத ஒரு ஆளும் இங்க இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. We want to receive it from God. கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டும். Matthew 21:22 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். Faith and works in order to receive it from God.
ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். செய்தியை விழிப்போடு கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. How does this work? இந்த விசுவாசமும் இந்த கிரியையும் எப்படி வெளிப்படுகிறது? விசுவாசம் தேவன் துவக்குவது, அதற்கு வெளிப்பட செய்ய வேண்டிய நம்முடைய கிரியை என்ன? Hallelujah. The chapter on the heroes of faith, Hebrews chapter 11 verse 11. எபிரேயர் 11:11 வேதம் இப்படி சொல்கிறது, விசுவாசத்தினாலே சாராள் பெற்றாள். Hallelujah. Amen. By faith Sarah begot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சாராளுக்குள் விசுவாசம் எப்படி வந்தது? ஆண்டவர் அவள் வீட்டுக்கு சென்று அவள் காதுகள் கேட்க பேசினார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டு பிள்ளை பேறு காலத்தில் நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பாய், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அவளுக்குள் நடக்காதது நடக்க வழி இருக்கிறது, இதுவரை நடக்காதது நிச்சயமாய் நடக்க வழி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் கொடுத்த வாக்கை நம்பினால் faith welled up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினதை அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவரை. அல்லேலூயா. நமக்கு கிடைக்கதும் கிடைக்காத அதை பொறுத்து தான் இருக்குது. விசுவாசம் நமக்கு உண்டு. ஆண்டவர் சாராளுக்கு விசுவாசத்தை துவக்கின போது அவருடைய கிரியை என்ன கிடைக்கும் என்பதின் மேல் அல்ல, யார் கொடுப்பார் என்பதன் மேல் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு எதுக்கு? கேட்டா அந்த வியாதி போகும், கேட்டா அந்த வேலை கிடைக்கும், கேட்டா ஆண்டவரை செய்வார். என்ன கிடைக்கும் என்பதில் இருப்பது அல்ல கிரியை. கிடைக்கும், கொடுப்பேன் என்று சொன்னார், விசுவாசம் வந்தது. But the work, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் கிரியை என்பது கிடைப்பதில் அல்ல, கொடுப்பவரில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை அவள் நம்பினார். ஆமென். கிடைப்பதற்காகத்தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் கிடைப்பதையே நம்முடைய கவனமாக வைத்துக் கொண்டால் நாம் எளிதிலே நலிவடைந்து விடுவோம், பலவீனம் அடைந்து விடுவோம். ஆனால் கொடுக்கிறவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று கவனித்திருந்தபடியால் அவளுக்கு பலவீனம் வரவில்லை, அவள் பலனடைந்து கற்பம் தரித்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாததினால் எங்களுக்கு கிடைக்காமல் இல்லை, விசுவாசம் உண்டு, அதற்கு ஏற்ற கிரியை கொடுப்பேன் என்றாரே அது கிடைக்கும். அது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய கொடுக்கும் அவரை நாங்கள் முக்கியப்படுத்தாது இருப்பதனாலே கிடைக்காது இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கவனம் எங்கள் கிரியை கிடைப்பதில் அல்ல, கொடுப்பவரில் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கிரியை இருந்தால், கொடுப்பவர் மேல் அது உறுதியாய் அமைந்திருந்தால், அது எதை முழுமையாக பெற வேண்டுமோ அதை பலமாய் நிறைவேற்றுவது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னார் 17ஆம் அதிகாரத்திலே, ஆபிரகாமே, ஈசாக்கு உனக்கு அடுத்த ஆண்டிலே கிடைப்பான். கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்தார். ஆபிரகாம் எப்படி கிரியை செய்தான் தெரியுமா? மனைவியின் பேரை இனி சாராள்னு கூப்பிடுன்னு சொன்னாரு. உடனே அந்த நிமிஷத்திலிருந்து அதுவரைக்கும் சாராயின்னு கூப்பிட்டவன் சாராள்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். That was the work of faith. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Immediately change to fit in the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற நிலையில் வாழ்க்கையை உடனே அமைத்துக் கொள்வது, that is the work of faith in order to receive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 11:13 Hebrews. எபிரேயர் 11:30. By faith the walls of Jericho came down. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம், first level faith, பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். எரிகோவை சுதந்தரிக்க வேண்டும், எரிகோவின் மேல் ஜெயம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They must have victory over Jericho. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பார்த்தா மதில் உயரம், கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஜெயிப்போம் என்று தெரியவில்லை. But in chapter 6 and verse 5 God speaks to his man Joshua and promises.
கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு நாளும் ஒரு முறை, 7வது நாள் 7 முறை, 7வது முறை சுற்றும் போது நீங்கள் ஆரவாரம் பண்ணுங்கள். அப்பொழுது வசனம் சொல்கிறது, பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். That was God's word, and the people of God, when they received God's word, faith began to well up. Amen. Hallelujah. But what was the work of faith? அந்த விசுவாசத்தின் கிரியை என்ன? 16ஆம் வசனத்திலே, ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சத்தம் போடாமல் சுற்றுகிறார்கள். போவது யுத்தத்திற்கு, செய்வது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா. 6 நாள் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். ஏன் சுற்றினோம்? என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். 7வது முறை 7ஆம் நாள் சுற்றும் போது 16ஆம் வசனத்திலே யோசுவா சொல்லுகிறார், 7வது முறை சுற்றும் போது நெடும் தொனியாய் சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள், அப்பொழுது கர்த்தர் பட்டணத்தை நம் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். 20ஆம் வசனத்திலே அவர்கள் அப்படியே ஆரவாரித்தார்கள், அப்பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென். What was the work of faith? விசுவாசத்தின் கிரியை என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தனமா நடப்பது. Sometimes you behave, you do something that God will expect you to do, which in the sight of others will seem to be very foolish. Hallelujah. Amen. Hallelujah. முதல் நாள் பார்த்திருப்பாங்க, சரி ஊர் பார்க்க சுத்துறாங்க போல. 2வது நாள் பார்த்திருப்பாங்க, என்ன இன்னும் சரியாக பார்க்கவில்லையோ. 6 நாளும் இப்படியே சுட்டுகிறார்கள். நிச்சயமா எரிகவும் உலகம் நினைத்திருக்கும், இந்த மாதிரி பைத்தியக்கார கூட்டம், அல்லேலூயா கூட்டம் எங்கேயும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா. Sometimes the work of faith that God will demand from you will contradict your reasoning capacity, will even work against your logical ability. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா. அதற்கு முரணாக தெரியும், ஆனால் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா நான் அமைதியா செய்றேன், உமக்காக பைத்தியமாய் தெரிந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். willing to do it all through. 7 நாளும் 7வது முறையும் முழுமையாக சொன்னபடியே செய்வதுதான் the work of faith. ஆமென். விசுவாசத்தின் கிரியை என்பது ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை உடனே செய்து விடுவதல்ல. To do everything according to God's plan, according to God's time, and in all its totality. Hallelujah. தேவன் சொன்னதை அவர் சொன்னதை போல அவர் சொல்லும் காலவரை செய்வது, that is the work of faith. அந்த கிரியை காண்பித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது, and they received it. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். என் வார்த்தையின்படி அன்றி மழையும் பெய்வதில்லை, பனியும் பெய்வதில்லை. 1 Kings 17:1 எலியா சொல்கிறான். Hallelujah. Amen. That is because of the faith. But what was the work of faith? அவனுடைய கிரியை என்ன சொல்லிவிட்டு 3.5 வருஷம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே சொல்லிவிட்டேன், அது அப்படியே நடக்க கிருபை தருவீராக. நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3.5 ஆண்டுகள் ஆனது. திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் தோன்றி, Elijah, now go and show thyself to King Ahab. I promise to send rain over the nation. தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன், ஆகாபுக்கு உன்னை போய் காண்பி என்று சொல்கிறார். நாம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்றோடு ஜெபத்தை முடித்து பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே இவ்வளவு நாள் காத்தீரே என்று சொல்லி வந்திருப்போம். இவன் போய் சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He did not quit praying. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் வாக்கு பண்ணி இன்றைக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன பின்னும் அவர் நிறுத்தாமல், he continued his fervency of prayer of fervency. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கரங்கள், that is the work of faith. Hallelujah. விசுவாசமும் விசுவாசத்தின் கிரியை இருந்தால் எதற்காக அந்த கிரியை வெளிப்படுகிறதோ, விசுவாசம் வந்ததோ, அதை முழுமையாக நிறைவேற்றுவது, பலமாய் நிறைவேற்றுவது இந்த தேவனின் பொறுப்பு. ஆமென் ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த Hebrews chapter 11:22 11:22 by faith Joseph, விசுவாசத்தினாலே யோசேப்புக்கு ஒரு ஆசை, முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு போக வேண்டும்.
ஆனால் அவன் மனது சொன்னது, யாக்கோபே மன்னிக்கும், யோசேப்பே, ஒருவேளை நீ அதுவரை உயிரோடு இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவன் மனதில் கேள்வி வந்தபோது அவன் ஒன்றை சொல்லிக் கொண்டான், எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் சொன்னது நிச்சயம் நடக்கும், அப்படி நடக்கும்போது என் எலும்புகளாவது அங்கே போக வேண்டும் என்று பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. He wanted to receive that privilege. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. But what was his work of faith? அதற்கு அவன் செய்த கிரியை என்ன? தன் சகோதரர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு சொன்னான், நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இங்கிருந்து கொண்டு போவார். இங்க நல்ல செட்டில் லைஃப் உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் இங்கிருந்து கர்த்தர் கொண்டு போவார். அப்படி போகும்போது என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்று எனக்கு ஒரு ஆணையிட்டு கொடுங்கள். That was his work of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. உங்களை கொண்டு போவார் தேவன், என் எலும்பை நீங்கள் கொண்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், hallelujah. He was very careful to make arrangements for his bone to be carried out. Hallelujah. அதையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் பல காரியத்தை பார்ப்பார். சில காரியங்களை நாம் தான் திட்டமிட்டு செய்ய கர்த்தர் விரும்புவார். நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியதை திட்டமிடாமல் அதையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் தந்தார், தானாக வளர்ப்பார்கள் நினைக்காதிருங்கள். அவர்களை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. Have faith and exhibit the work of faith. Do your part in planning and preparing and setting things in order. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இன்று காலையில் அப்படி கர்த்தாவே, ஆண்டவரே, நான் வாஞ்சிப்பதை பெற, நான் எதிர்பார்ப்பதை பெற, நீ சொன்னதை பெற நான் வெடுக்க வேண்டிய என்னுடைய கிரியை காண்பிக்கும் போது, my God, hallelujah, amen, will fulfill that work to receive its total benefits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், hallelujah. The second work of faith, விசுவாசத்தின் இரண்டாவது கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Thessalonians chapter 1 and verse 2. 1 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 2வது வசனத்திலே தெசலோனிக்கேயரை குறித்து எப்படி சொல்கிறான்? Beloved brethren, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும், ஹல்லேலூயா. 3 essential actions or 3 essential features of every Christian. எல்லா விசுவாசிக்கும் அடிப்படையாய் தேவைப்படுகிற 3 காரியங்கள். ஒன்று work of faith, இரண்டாவது labor of love, மூன்றாவது patience in hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. ஹல்லேலூயா. விசுவாசம் அடிப்படையானது, ஆகவே விசுவாசத்தின் கிரியையை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு அவசியமானது, ஆகவே அன்பினால் பிரயாசப்பட எதிர்பார்க்கிறார். பிரயாசப்பட்டும் பல நேரத்திலே உடனே பதில் கிடைக்காதது போல் இருக்கும், ஆகவே நம்பிக்கையிலே பொறுமையாயிருக்க கேட்கிறார். இந்த மூன்றும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஹல்லேலூயா. The first thing in this order is the work of faith. முதலாவது இருப்பது விசுவாசத்தின் கிரியை. What is this work of faith? இந்த விசுவாசம் என்பது என்ன? This faith is not to receive. இது பெற்றுக்கொள்வதற்காக வெளிப்படும் விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். முதலாவது நான் சொன்னது, it is a work with faith. விசுவாசத்தினால் செயல்படுவது. இது விசுவாசத்தின் செயல். This is not work with faith, this is the work of faith. Hallelujah. Amen. Hallelujah. This is a work which is the sign of your faith. நம்முடைய விசுவாசத்திற்கு அடையாளமாக வெளிப்படும் கிரியை இது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். மூச்சு இருப்பதனாலே உயிர் இருக்கிறதா? உயிர் இருப்பதனாலே மூச்சு இருக்குதா? நாடி துடிப்பதனாலே உயிர் இருக்கிறதா? உயிர் இருப்பதனாலே நாடி துடிக்கிறதா? ரெண்டையுமே பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாது. ஆமென். Inseparably connected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஒன்று இல்லைன்னா அடுத்தது இல்லை, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதை போலவே பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் இருந்தால் கிடைக்கும்.
பெறுவதற்காக கிடைப்பது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்துவது. But this work is the sign that you have faith. விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே இதுதான். இது விசுவாசத்தின் கிரியை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வரும் கிரியை அல்ல, விசுவாசத்தின் கிரியை. ஹல்லேலூயா. ஆமென். This is the normal feature of your faith. விசுவாசம் இருந்தால் இது இருக்க வேண்டும், இது இல்லாவிட்டால் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். Hallelujah. That's simple. Hallelujah. Amen. Amen சொல்ல கேட்கிறேன். இன்னொரு விதத்திலே சொல்கிறேன், இந்த கிரியை இட்ஸ் நாட் ஆப்ஷனல். இந்த கிரியைகள் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அல்ல. அல்ல, விசுவாசம் இருந்தால் இது இருக்க வேண்டும். These are the works of faith. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். 11:4 in Hebrews. எபிரேயர் 11:4. By faith Abel offered. விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கை செலுத்தினான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. காணிக்கை ஏன் செலுத்தினான்? கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செலுத்தினானா? இல்லை. ஆபேலுக்கு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் கொடுப்பார். This was not a faith to receive. This was a faith this was a work which was a sign of faith. அவனுக்கு தெரிந்தது, என் பெற்றோருக்கு ஆராதனை முறையை ஆண்டவர் காண்பித்தார். அந்த ஆராதனை முறையை பெற்றோர் செய்வதை பார்த்திருக்கிறேன். இந்த ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ள நான் என் பெற்றோரை போல என் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது வெறும் கையோடு அல்ல, கர்த்தர் எனக்கு தந்ததில் அவர் விரும்புவதை அவருக்கு கொடுப்பது. When I offer unto God what God is pleased in, that is the service, that is serving God, worshiping God in truth. அதை விசுவாசித்து நான் ஆண்டவருக்கு என்னுடைய காணிக்கையை செலுத்துகிறேன். என் தேவன் அதை சுகந்த வாசனையாய் அங்கீகரிப்பார். பெறுவதற்காக அல்ல. This is how I want to serve my God. என் தேவனை இந்த விதத்தில், அவர் காண்பித்த விதத்தில் நான் ஆராதிக்கிறேன். அது அப்படித்தான் என்பதை அவர் அங்கீகரிப்பார் என்கிற விசுவாசம். இன்று காலையில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பெறுவதற்காக மட்டும் விசுவாசிக்காமல் விசுவாசத்திற்கே உரிய அடையாளங்களை வெளிப்படுத்தி விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்வாரா? ஆமென். One such sign is when you have faith, you will worship God the way God expects from you. விசுவாசம் இருந்தால் விசுவாசிக்கிறவர்கள் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னபடி ஆராதனை செய்வது, it will not be your choice, it will be your action. நாம் விரும்பி தெரிந்து கொள்ளும் ஒன்றாக அல்ல, நாம் நிறைவேற்றியாகும் ஒன்றாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. 13-14 அதே வசனங்களிலே பாருங்கள். 11ஆம் அதிகாரம். அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது, விசுவாசத்தை அவர்கள் அடையவில்லை, தூரத்திலே கண்டார்கள். They did not receive what they expected to receive, but still they continued in faith. அந்த விசுவாசம் என்ன? கிடைக்காவிட்டாலும் அதை நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். Their lifestyle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். This is how we will serve our God. This is how we will be the child of God in this world. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாய் இப்படித்தான் இருப்போம் என்று வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டார்களே. That was the work of faith. Hallelujah. Amen. Amen. சத்தமாக சொல்ல கேட்கிறேன். Hallelujah. There is a second identity of this faith. இந்த விசுவாசத்திற்கு இன்னொரு அடையாளம் உண்டு. John chapter 9 and verse 4. யோவான் 9:4 இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்வது பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் அதை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த கிரியை என்ன? என்னை அனுப்பினவருடைய கிரியை. Hallelujah. Amen. Hallelujah. The work of faith, the essential work of faith. விசுவாசத்தின் அடிப்படை அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, என்னை ஆண்டவர் எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான கிரியைகளை நான் செய்தால், those are the works of faith. Hallelujah. In order to fulfill God's purpose of choosing me. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் ஏறெடுக்க கேட்கிறேன். என் தேவனே, நீ என்னில் விசுவாசத்தை துவக்கினீர். என்னை எதற்காக நீ தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யணும்ப்பா.
அந்த விசுவாசத்தின் கிரியை பல நேரத்திலே நான் செய்ய நினைக்கிறேன், முடியவில்லை, தடுமாறுகிறேன். அது இன்றைக்கு ஒன்றை தெரியும், அந்த விசுவாசத்தின் கிரியை பலமாய் முழுமையாய் நீர்தான் நிறைவேற்றி தர வேண்டும். எனக்கு ஆசை இருக்கிறது, எனக்கு முயற்சியும் இருக்கிறது, ஆனால் நீர் அதை முழுமை அடைய செய்ய வேண்டும். Lord, I have a desire. I even make sincere attempt, but you have to fulfill that. If that is your desire, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு முயற்சியும் உண்டு, நீர் அதை முழுமை அடைய செய்ய வேண்டும். பலமாய் என் விசுவாச கிரியை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தீத்து 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கிரியை, அடிப்படையான கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிகளுக்கு தீத்து சொல்லும்படி பவுலின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். விசுவாசிகளுக்கு சொல், அவர்கள் எல்லா நற்கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்க. சத்தமாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. பெறுவதற்காக மட்டும் விசுவாசம் இருந்தால் இன்னும் எல்கேஜியில் தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உயர்ந்து வர கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசம், விசுவாசம் என்பது செயல்படுவதற்கு. For faith to be faith, you need to have a work which is inseparable from faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விசுவாசமாய் இருப்பதற்கு அதை விட்டு பிரிக்க முடியாத ஆராதனை செய்யும் கிரியைகள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும் கிரியைகள். You cannot negotiate that. It is a part and parcel of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 2 14-18. யாக்கோபு சொல்கிறார், சகோதரனே, உனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்கிறாயே, கிரியையில் காண்பிப்பா. அந்த கிரியை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரம் இல்லை, எனக்கு வஸ்திரம் இல்லை என்று ஒருவர் வந்து கேட்கிறான். உன்னிடத்திலே ஏகப்பட்டது எக்ஸ்ட்ரா இருக்கிறது, ஆனால் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்கிறாய். நீ அவனுக்கு நற்கிரியை செய்து அவன் குறையை நிறைவாக்காவிட்டால் உன் விசுவாசம் பலனுள்ளதாய் இராது. இது பெறுவதற்கான விசுவாசம் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படை அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எபேசியன்ஸ் 2:10, எபேசியர் 2:10, நற்கிரியை செய்வதற்காகவே நாம் இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We have been created by God so that we will do good works. Amen. நற்கிரியை என்பது என்ன? இன்னொரு வேதனைப்படும் போது, முடியாமல் பாரம் சுமக்கும் போது அந்த நபருக்காக உதவி செய்வது, அவருடைய துயரை துடைப்பது. கவனித்து கேளுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குது என்று சொல்லியும் ஒரு நற்கிரியையும் செய்யாமல் இருந்தால் விசுவாசமே இல்லை, விசுவாசியும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because these works are the sign of your faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஆமென். அல்லேலூயா. உலக மனிதர் இருக்கிறார்கள், அவர்களும் குறை காணும் போது தாராளமாக கொடுக்கிறார்கள். magnanimous, philanthropic. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையும் பிறருக்கு கொடுக்கிறார்கள். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வித்தியாசத்தை சொல்கிறேன். நான் செய்யும் இந்த செயல் துயர் துடைக்கும் செயல் அல்ல. நான் செய்யும் இந்த செயல் அடுத்த நபர் பக்தி விருத்தி அடைவதற்காக செய்யும் செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உதவி செய்கிற மற்ற எல்லாரும் இதனால் இது நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளை உதவி செய்யும் போது இதனால் தேவன் இதை செய்தார் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலக மனிதர்கள் தாராளமாய் கொடுக்கும் போது என்னால் நடந்தது, இதை செய்ய முடியும், இன்னும் செய்ய முடியும் என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஒரு உதவி செய்யும் போது என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன், மீதம் உள்ளதை செய்ய வேண்டியது அவர்தான் என்று கர்த்தர் நித்தியமான ஒரு விளைவை கொடுக்க அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பாரமும் உடையவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்திருந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். இது விசுவாசத்தின் கிரியை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தின் தன்மையை வெளிப்படுத்த நற்கிரியை செய்தும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நெருக்கத்தில் இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பலமாய் நிறைவேற பண்ணுவதற்கு அந்த விளைவை ஏற்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சொல்வதை கவனித்து கேளுங்கள். One of the very significant work of faith
sign of a good faith, நல்ல விசுவாசத்தின் அடையாளமான ஒரு கிரியை. 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 5வது வசனம். 1 Timothy chapter 1 and verse 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், அல்லேலூயா, ஆமென், சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. The work of faith which God will fulfill to its totality. ஆண்டவர் முழுமையாய் நிறைவேற்றும் விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. அது என்ன என்று சொல்கிறேன்? இந்த விசுவாசம் என்னில் கிரியை செய்ய, எனக்குள் கிரியை செய்ய, it will increase and intensify the love I have for God. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தேவன் மேல் நான் வைக்கும் அன்பை அதிகரிக்கும், வலுப்படுத்தும். ஆமென். அதனால் தான் கலாத்தியர் 5:6 பவுல் சொல்லுகிறார், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஹல்லேலூயா. கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கேட்கிறேன். Lord, if there is true and strong faith in me, and the accompanying work will generate or intensify the love I have for my God. விசுவாசத்தின் கிரியை தேவனில் நான் வைக்கும் அன்பை அதிகமாக்க வேண்டும். ஆமென். பரீட்சையில ஃபெயில் ஆன மாதிரி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இது சூப்பர் ராஜ். இது இயற்கைக்கு மேற்பட்ட விசுவாசம் அல்ல, சாதாரண விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விசுவாசத்தின் அடையாளங்கள். These are the signs of normal faith in a believer's life. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே, இது ஒன்றுமே இல்லாதது போல இருந்தாலும் இன்றைக்கு நான் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தினால் வரும் கிரியை அல்ல, விசுவாசத்தின் கிரியை நான் ஏற்படுத்துகிறேன் ஐயா. இவை ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தும் போது அதனால் என்ன பலன் உண்டாக வேண்டுமோ அதை நீர்தான் வல்லமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. There is a faith work with faith, and then there is the work of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம் அல்ல, விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. Hebrews 11:5. எபிரேயர் 11:5. By faith Enoch walked with God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் இன்னும் விட மாட்டேன். ஹலோ, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். கொஞ்சம் கடினமான செய்தி, கருத்தோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். Praise God. Hallelujah. The third work of faith. Enoch had faith not to receive from God. தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக அல்ல, அவன் தேவனுடையவன் என்பதை நிரூபிப்பதற்காகவும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏனோக்கு என்ன செய்தான் என்று சொல்கிறேன். Hallelujah. Amen. The generation of Enoch's time, the contemporaries of Enoch were very sinful. There was a man called Lamech who glorified his murder. Amen. அவன் கொலை செய்ததை பாராட்டி பாடின ஒரு மனிதன் இருந்த கலாச்சாரம், பாவம் தண்ணீரை போல பருகப்பட்ட கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலே ஏனோக்கு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அல்லேலூயா. And Enoch by faith, அவனுக்கு இருந்த விசுவாசத்தை சொல்கிறேன். I have faith on the living God, and for that faith I will do this, I will not do this. Amen. இது விசுவாசத்தின் கிரியை அல்ல, விசுவாசத்தினால் வரும் கிரியை அல்ல, விசுவாசத்திற்காக செய்யும் கிரியை. This is a work for the faith that you have. நமக்குள் தேவன் துவங்கின விசுவாசத்திற்காக. This will be the price you may have to pay for your faith. Hallelujah. கர்த்தர் நமக்குள் தந்திருக்கிற அந்த அபார விசுவாசத்திற்கு நாம் செலுத்தும் கிரயமாக இருக்கலாம். அந்த கிரியையை கூட கர்த்தர் பலமாய் நிறைவேற்றி அதனால் என்ன பலன் வர வேண்டுமோ அதை கர்த்தர் முழுமையாக தர வல்லமை உள்ளவர். ஏனோக்கு நினைத்தான், என் ஆண்டவரை நான் விசுவாசிப்பதனால இந்த உலகத்தில் இருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டேன், அவர்கள் பார்ப்பதை நான் பார்க்க மாட்டேன், அவர்கள் செல்லும் இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன், என் வாழ்க்கை பாவத்தை விட்டு விலகி இருக்கும். He decided to walk with God. Remember, when you decide to walk with God, you may have to walk away from the world.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேவனோடு நடப்பதற்கு உலகத்தை விட்டு நடக்க வேண்டும். If you have the faith to walk with God, you must have to pay the price to walk away sometimes from your friends. Hallelujah. Hallelujah. Sometimes from the offers the world will bring your way. உலகம் கொடுக்கும் மேன்மையான காரியங்களை உதறி தள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். That is the work for the faith that God has given you. Amen. Amen. சொல்ல விரும்பினால் சொல்ல கேட்கிறேன். Hebrews chapter 11 verses 7 and 8. 7வது வசனத்திலே by faith Noah. Hallelujah. விசுவாசத்தினாலே நோவா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அவனுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் மழையை அனுப்புவார் என்று. அந்த விசுவாசத்திற்காக என்ன செய்தான்? 120 வருஷமும் ஒரே பிரசங்கத்தை பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். No wonder people did not listen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு பிரசங்கத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஒரே பிரசங்கத்தை 120 வருஷம் எப்படி கேட்க? ஹல்லேலூயா. ஆமென். பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தர் சொன்ன பேழையை கட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் பரிகாசத்தையும் sometimes the price you will pay for your faith, hallelujah, amen, will be the ridicule of your friends. உங்கள் நண்பர்கள் உங்களை ஏளனம் செய்வார்கள். அது நீங்கள் செலுத்தும் கிரயமாயிருக்கலாம். அப்படி ஒன்று இருந்தால் அந்த கிரியை பார்த்து என் தேவன், ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருப்பவர் நகைக்கிறவர்களை பார்த்து நகைப்பார், நகைக்கப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 11:23 23வது வசனத்திலே by faith the parent Moses' parent, விசுவாசத்தினாலே மோசேயின் பெற்றோர், அவர்களுக்கு ஒரு விசுவாசம், இந்த பிள்ளை விசேஷமானது, இந்த பிள்ளையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, எப்படியாவது காக்க வேண்டும். The faith they had, for that they had to pay a price, கிரயம் செலுத்த வேண்டும் நினைத்தார்கள். எப்படியாவது சத்தம் வெளியே கேட்காமல் பார்ப்போம் என்று நினைத்தார்கள். என்னத்தை வைத்து இன்சுலேட் பண்ணாங்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். முடிந்த எல்லாவற்றையும் செய்தார்கள். 3 மாதத்திற்கு மேல் முடியவில்லை. நாணல் பட்டியிலே போட்டார்கள். நாணல் பட்டியை செய்ய அவர்களால் முடிந்தது. இந்த கிரியை, the work for the faith they had, அதை சத்தம் வெளியே கேட்காமல் பண்ணினதும், நாணல் பட்டி மூழ்காமல் பண்ணினதும் அவர்களுடைய ஞானம் அல்ல, யுக்தி அல்ல, பலமாய் நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். எதுக்காக இந்த பிள்ளை அழியக்கூடாதுன்னு நினைச்சு வச்சாங்களோ, கர்த்தர் பார்த்தா ராஜகுமாரத்தையே கொண்டு வந்து அந்த பிள்ளை எடுத்து செல்ல. that is the work how God will fulfill with power the work for your faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். Hallelujah. 24 to 28 24-23 வரை by faith மோசே விசுவாசத்தினாலே என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று. For that faith he paid a price. கிரியை செய்தான். ராஜகுமாரத்தி என்பதை வெறுத்தான். எகிப்தின் பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். தேவ ஜனங்களோடு துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். The price he paid. அத்தனை கிரியைகளையும் பார்த்த தேவன் எதற்காக அவரை தெரிந்து கொண்டாரோ அது முழுமையாய் நிறைவேற கர்த்தர் பலமாய் நிறைவேற பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்திற்காக நீங்கள் எடுத்து நிறைவேற்றுகிற கொடுக்கிற அந்த கிரயத்தை கர்த்தர் மறப்பவர் அல்ல. அதன் விளைவும் அந்த வாஞ்சையும் பலமாய் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் தான் முடிஞ்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, என் விசுவாசத்தினால் வரும் கிரியே, என் விசுவாசத்தின் கிரியே, என் விசுவாசத்திற்காக நான் செய்யும் கிரியே, எதற்காக செய்தேனோ அது முழுமையான பலனை பெற பலமாய் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவர் ஏன் இதை செய்ய வேண்டும்? Why must God fulfill, bring to completion and grant me the total desire, hallelujah, results of these works? எதற்காக செய்ய வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும் தெரியும்? 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உங்களில் மகிமைப்படவும் நீங்கள் அவரில் மகிமைப்படவும். அல்லேலூயா. இப்பமாது கை உயர்த்தி ஆமெனோடு தான் பார்ப்போம்.
ஆமென், ஆமென். எல்லாரும் விழித்திருக்கும்படி மீண்டும் சத்தமாக சொல்கிறேன். If there is only one purpose for God to fulfill every work of your faith, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகள் அனைத்தையும் என் தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. Only one purpose. அது என்ன? For him to be glorified in you and you to be glorified in God. அவர் நம்மில் மகிமைப்படவும் நாம் அவரில் மகிமைப்படவும். ஹல்லேலூயா. மற்றபடி கொடுத்து நம்மை சிரிக்க வைக்க அல்ல, கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அல்ல. நோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. There is only one purpose. God must be glorified in us and we glorified in him. Never on the reverse. முதல்ல எது? அவர் உங்களில் மகிமைப்படவும், இரண்டாவது நீங்கள் அவரில் மகிமைப்படவும். அல்லேலூயா, ஆமென். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீர் எனக்காக முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், பலமாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நீர் என்னில் மகிமைப்பட வேண்டும், நானும் உம்மில் மகிமைப்பட வேண்டும். அதற்காக செய்தீராக. அல்லேலூயா, ஆமென். இயேசு இந்த பூமிக்கு வரும் முன்பு he was the glory of God, he was the fullness of the glory of God. மகிமையின் தற்சொரூபம் அவர். Hallelujah. When he took the human form, இந்த பூமியிலே உடலெடுத்து வந்தபோது வேதம் சொல்கிறது, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்ததினால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. One who was the glory of God, the express image of the glory of God, when he came to this world, he had to be glorified. Amen. அவர் மகிமைப்பட வேண்டியதாய் இருந்தது. அல்லேலூயா. When was he glorified? When he was crucified on the cross and resurrected on the third day. சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தபோது மகிமையாய் இருந்தவர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். மகிமைப்பட்டவர் 40வது நாளிலே மகிமைக்கு சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மகிமையாய் இருந்தவர் பூமியிலே மகிமைப்பட்டு மீண்டும் மகிமைக்கு சென்றார். ஆமென். செய்தி நன்றாக கவனிக்கணும். அதை போல when God created man, God clothed man with glory and honor. மனிதனை படைத்தபோது தேவன் கரத்தினால் மகிமையால் மனிதனை முடிசூட்டினார். But when man sinned, we came short of the glory of God. பாவம் செய்ததினாலே தேவ மகிமை அற்றவர்களானோம். But because of the cross, because of the sacrifice of Jesus our dear God, hallelujah, we were able to regain that lost glory in and through Jesus. இயேசுவின் மூலம் இழந்து போன மகிமை திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி கிடைத்த மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஒரு நாள் வருகிறது, எக்கால சத்தம் கேட்கும். அன்றைக்கு எப்படி அவர் மகிமைக்கு போனாரோ அப்படி தேவன் தம்முடைய சபையையும் மகிமைக்கு எடுத்துக்கொள்வார். இடையிலே மகிமைப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is a stage where God has to be glorified in us and we in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதை தயவு செய்து விளங்கிக் கொள்ள கேட்கிறேன். It will change your Christian life altogether. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே, நீர் எனக்கு தருவது, நீர் எனக்கு நிறைவேற்றுவது, நீர் எனக்காக கிரியை செய்வது, only one reason, நீர் என்னில் மகிமைப்பட நான் உம்மில் மகிமைப்பட. ஆண்டவர் எப்பொழுது நம்மில் மகிமைப்படுவார். ஆமென். அப்போஸ்தலர் 2-3 அதிகாரம் 40 வருடம் நடக்க முடியாத இந்த மனிதனிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்றார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், இந்த அற்புதம் எங்கள் சுய பக்தியினாலே அல்ல, சுய சக்தியினாலும் அல்ல. This is all because of the name of Jesus. ஹல்லேலூயா, ஆமென். சொல்வதை கவனியுங்கள். When God will be glorified in you, கர்த்தர் நம்மிலே எப்பொழுது மகிமைப்படுவார். எவருமே செய்யாததை, எப்பொழுதுமே செய்யாததை இயேசுவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது God will be glorified in us. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே, அப்படி ஒன்றை என் வாழ்க்கையிலே செய்வீராக. யாரும் செய்யாததையும் எப்பொழுதும் செய்யாததையும் இயேசு எனக்கு செய்யும் போது, it's not me but the God in me will be glorified. Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah, amen சொல்ல கேட்கிறேன். அவனுக்கு கண்கள் இல்லை, பிறவியிலே கண்கள் இல்லை. ஆண்டவர் மனிதர் கேட்கிறார்கள், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? 9:3 யோவானிலே ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக அந்த மனிதனிலே எவரும் செய்ய முடியாததை, எப்பொழுதும் செய்யாததை இயேசு செய்த போது இயேசு அவனிலே மகிமைப்பட்டார். ஆமென். இந்த ஆராதனையிலே கர்த்தர் அதை செய்வாராக. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை அப்படி ஒரு நெருக்கத்தில் இருந்தால், இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எவருக்கும் செய்யாததை உங்களுக்கு செய்து உங்களிலே அவர் மகிமைப்படுவாரா. ஆமென். ஐசியா 44:23, ஏசாயா 24:43 கடைசி, யாக்கோபை கர்த்தர் மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுவார். Hallelujah, for God to be glorified in me. கர்த்தர் என்னிலே மகிமைப்பட வேண்டுமா? எப்பொழுது மகிமைப்படுவார்? இஸ்ரவேல் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தது, ஆண்டவர் விரும்பாததை செய்திருந்தது. கர்த்தர் உணர்த்தின போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு இழந்து போனதை திரும்ப அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God will be glorified in you when you repent and come back to the place where you once were in the will of God. தேவ சித்தத்தில் நீங்கள் முன்பு இருந்த இடத்திற்கு எப்பொழுது மனம் திரும்ப வருகிறீர்களோ, அப்பொழுது இஸ்ரவேலிலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விரும்பினால் நம்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். 25 வசனத்தை பாருங்கள். அவர்கள் எல்லாம் போய்விட்டது, ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்களை பற்றி பலர் கட்டுக்கதை சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த ஆட்கள் இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முழுவதும் அதுதான் என்று சொல்லி பேசினார்கள். குறி சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள், இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, நீங்கள் அதோடு முடிந்தீர்கள் என்று சொன்னார்கள். ஞானிகளும் சொன்னார்கள், அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கணக்கு பார்த்து, இனி உங்கள் வாழ்க்கை சரிப்படாது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோ அவர்கள் மனம் திரும்பின போது அத்தனை பேர் சொன்னதும் பொய் என்பதை காண்பிக்க கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து அனைத்தையும் திரும்ப கொடுத்து இஸ்ரவேலிலே தேவன் மகிமைப்பட்டார். இன்றைக்கும் உங்களிலும் அதே கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஆமென் சொல்ல கேட்கிறேன். இஸ்ரவேலின் திரும்பியே வரல, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி வந்தால் மகிமைப்படுவேன். மகிமை திரும்ப எல்லாவற்றையும் கட்டுவதற்கு ஆண்டவர் இவர்கள் திருந்தாமல் இருக்கும் போதே கோரேஸ் என்று பிறக்காத ஒருவனை ரெடி பண்ணி வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் உங்களில் மகிமைப்படுவதற்கு, இந்த ஆராதனை விட்டு போவதற்கு முன்பு ஒருவேளை பின்வாங்கி இருந்தால், ஆண்டவரை விட்டு விலகி ஒதுங்கி போயிருந்தால், அறிக்கை செய்து கர்த்தருடைய சித்தத்திற்குள் திரும்பி வரும்போது உங்கள் வாழ்க்கை சீர்படுவதற்கு யார் எங்கே தேவையோ இனிமேல் அல்ல, ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கோரேஸ் தென்பட்டு காரியங்களை சரிப்படுத்த கர்த்தர் கட்டவிழ்த்து கொடுப்பார். Praise the Lord, hallelujah. Isaiah 49:3, ஏசாயா 49:3, கர்த்தர் என்னை நோக்கி, நீ என் தாசன், ஓ இஸ்ரவேல், I will be glorified in you. இஸ்ரவேலே, உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தின் அர்த்தத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு இஸ்ரவேல் இருந்தது. அந்த இஸ்ரவேலிலே ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லும் போது மகிமைப்பட முடியவில்லை. ஆனால் இயேசுக்கு, that chapter is about the Messiah's ministry, மேசியாவின் ஊழியம். ஆண்டவர் தீர்க்கதரிசன கண்களிலே புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற ஒரு இஸ்ரவேலை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலிலே நான் மகிமைப்பட முடியவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே நான் மகிமைப்பட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலிலே ஏன் மகிமைப்படவில்லை? சொன்னதையெல்லாம் செய்தார்கள், ஆனாலும் மகிமைப்படவில்லை. காரணம் வெறும் கிரியையாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் தேவன் சொன்னதை செய்ய முயற்சிப்பார்கள், செய்வார்கள். கிரியையாக அல்ல, விசுவாசத்தின் கிரியையாக செய்வார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியையாக மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்தார்கள். ஆண்டவர் அடித்து விடுவார் என்கிற அச்சத்திலே செய்தார்கள்.
புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் செய்யும் போது அச்சத்தில் அல்ல, நான் அவரில் அன்பாய் இருப்பதனாலே செய்கிறேன். The Old Testament Israel did it because they have to do it. They had to do it. But the New Testament Israel will do it because they want to do it. Hallelujah. Amen. Don't pray because you have to. Pray because you want to. Do not fast because you have to. Please fast because you desire to. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, நான் செய்வது நிர்பந்த செயலாய் இல்லாமல் அன்பின் செயலாய் இருந்தால் கர்த்தர் சொல்வார், மகனே மகளே, உன்னில் நான் மகிமைப்படுவேன். Praise God. ஒரு நாள் வருகிறது, அதற்கு 1000 வருட அரசாட்சியின் காலம் என்று பெயர். மீகா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்கிறார், அன்றைக்கு இந்த பூமி முழுவதும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுவது. இரண்டாவது, நாமும் ஆண்டவரிலே மகிமைப்படணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமை, அந்த மகிமையை பார்ப்பவர்கள் உங்களை அல்ல, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்தும்படி they are blessed, they excel, they accomplish because of Jesus என்று சொல்ல, அவரில் நாமும் மகிமைப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கை நன்றாக உயர்ந்த ஆண்டவரை துதிக்க கேட்கிறேன். In Zechariah chapter 2:5, சகரியா 2:5, ஆலயம் இல்லாத இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒரு நாள் ஆலயம் வர செய்வார். அந்த ஆலயத்தை கொடுக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், அதனால் அவர்களுக்கு மகிமை உண்டாகும். Praise God. Hallelujah. Amen. Amen. For you to be glorified, நேரமாக இருந்த சுருக்கமாக சொல்கிறேன், for you to be glorified in God, God will bring in something that is missing in your life. உங்கள் வாழ்க்கையில எது இல்லாத இருக்கிறதோ கர்த்தரை கொண்டு வந்து அவர் மகிமை, உங்களுக்கு மகிமை உண்டாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஹல்லேலூயா. அதுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். ஆண்டவர் சாலமோனுக்கு பெரிய மகிமையை கொடுத்தார். நான் யாருக்கும் கொடுக்காத மகிமையும் கனத்தையும் உனக்கு கொடுப்பேன். 1 Kings 3:13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை நமக்கு கொடுப்பார், இல்லாத ஒன்றை தருவார். அதன் மூலமாக அவரால் நாம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 89:17, 89:17. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே அவரிடத்தில் பலன் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்வார்? இருக்கும் ஒன்றை மகிமைப்படுவதற்கு ஏற்றதாக கர்த்தர் வெளிப்பட செய்வார். புரிவதை போல சொல்கிறேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளும் உங்களுக்கே உரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சிலருக்கு ஞாபகமே இருக்காது, சிலருக்கு ஞாபகம் தான் அவருடைய புத்தி கூர்மை, அவர்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராங் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு அவசரப்பட்டு கொண்டிருப்பார்கள், நிதானமாய் இருப்பது இன்னொரு. உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல, ஆண்டவருக்குள் நாம் எப்படி மகிமைப்பட செய்கிறார் என்றால், உங்களை போன்ற ஒவ்வொரு ஏரியாவிலும் ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கிற எல்லாரும் இருக்கும் இடத்திலே உங்களுடைய பலனுக்கு மகிமை உண்டாக தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ புரிந்திருந்தால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். God will bring greater glory to your strong faculty. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 மிகவும் பொறுமையாக இருப்பது உங்களுடையது என்றால் அந்த பொறுமைக்கு மகுடம் கிடைக்க கர்த்தர் செய்வார். மிகவும் யோசித்து தீர்மானித்து செய்வது உங்களுடைய திறமை. உங்களை போல யோசிக்கிற பலர் இருப்பார்கள், ஆனால் உங்கள் பலத்தின் மகிமையாக கர்த்தர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்கிறேன், ஒன்று இல்லாததை கொடுப்பார், இல்லாவிட்டால் இருப்பதை மகிமை அடைய செய்வார். That's how God will enable you to be glorified while you are on earth in Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அதை விட பெரிய ஒன்றை சொல்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:9, 2 Thessalonians 1:9. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு, இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை சந்திக்க மகிமையில் வெளிப்படும் போது
He will be glorified in us. We will be glorified in him. Hallelujah. Amen. இதுவரைக்கும் புரியலனாலும் இப்ப நான் சொல்றது நிச்சயமா புரியணும். ஆண்டவர் ஏன் பலமாய் நிறைவேற பண்ணுகிறார்? அவருடைய தயவுள்ள சித்தத்தையோ அல்லது நம்முடைய விசுவாசத்தின் கிரியையோ எதற்காக செய்கிறார் என்றால், தம்முடைய சபையை சந்திக்க அவர் வரும்போது நாம் அவரிலும் அல்லது அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட கர்த்தர் அதற்காகத்தான் நிறைவேற்றுகிறாரே ஒழிய பிரச்சனையை தீர்த்து கைகுட்டி சந்தோஷத்தை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல. The only reason God will fulfill it because he want to see you and me right up in the mid-air to meet his dear son. Hallelujah. Amen. அதை நழுவ விடக்கூடாது என்பதற்காக இந்த தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக பலமாய் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் ஏன் செய்கிறார் தெரியுமா? 3 பிரசங்கம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது முடித்துவிட சீக்கிரத்தில். ஏன் செய்கிறார் என்றால் அவர் கிருபை உள்ளவராய் இருப்பதனாலே செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தவறாம பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் என்பதனால் அல்ல, நாம் எல்லாரும் ஒழுங்காய் வேத வாசிக்கிறோம் என்பதனால் அல்ல. ஆண்டவர் பலமாய் கிரியை செய்து அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்படுவதற்கு ஒரே காரணம், கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன், ஒரே காரணம் அவர் கிருபை உள்ளவர். அந்த கிருபை இந்த கால வேளையில் நம் அனைவரையும் மூட கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வதற்கு நாம் என்ன செய்வேன்னு சுருக்கமாக சொல்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:12, 2 Thessalonians 1:12. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பலமாய் எங்கள் விசுவாசத்தின் கிரியை நிறைவேற்றி எங்களிலும் நாங்கள் உம்மிலும் மகிமைப்படுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யணுமா? ஆண்டவரே நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு நீர் எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவீரா. ஒவ்வொரு நாள் எதற்காக ஜெபிக்க மறந்தாலும் இதற்காக ஜெபிக்க மறக்கவே கூடாது. God help me to be found worthy of your calling. நீர் என்னை தெரிந்து கொண்டதற்கு நான் தகுதியாயிருக்க கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு கிருபை தருவீராக. Hello, desire to be found worthy of God's call. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் முதல் தகுதி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நான் தகுதியுள்ள பாத்திரமாய் உம்முடைய கரங்களில் இருக்க கிருபை செய்வீரா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நான் தகுதியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துவீராக. மறக்காமல் தினமும் செய்கிற ஒரு ஜெபமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய. இரண்டாவது 1 Timothy chapter 6:1, 1 Timothy 6:1. ஆண்டவரே நான் பேசுவதோ செய்வதோ உம்முடைய நாமத்திற்கு தூஷணம் வர செய்துவிடக் கூடாது. அல்லேலூயா. நீர் என்னில் மகிமைப்பட வேண்டும், நானும் உம்மில் மகிமைப்பட வேண்டும். But nothing that I say, think or do should defame or defile the name of my God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது கவனமாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே கர்த்தர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்ய நம்மேல் தங்கியிருக்க ஒரு ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு பெயர் மகிமை உள்ள ஆவியானவர். The Spirit of glory. அல்லேலூயா, ஆமென். கவனமாய் கேளுங்கள். அபிஷேகம் பெற்றதுனால மகிமை பெற்ற மாட்டாரு. அந்த மகிமையுள்ள ஆவியானவர் செய்வதை சொல்கிறேன். எல்லாருக்கும் வருவது போல நெருக்கங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும்போது எல்லாரை போல நாமும் ரியாக்ட் பண்ணுவோம். பிகாஸ் நாம் மனிதர்கள், நாம் மனிதராய் இருப்பதனால. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கொஞ்சம் அலவன்ஸ் கொடுக்கிறாரு. ஓ அழு ஹேய். ஆனால் அதற்கு பின்பு மேலே தங்கி இருக்கிற ஆவியானவர் உள்ளே உணர்த்துவார். நீ என்னுடைய பிள்ளை என்பதை மறந்து விட்டாயோ? நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் செத்து போய்விட்டாரா? இல்லையே. அவர் சொன்ன வசனம் மாறி போய்விட்டதா? இல்லையே. அந்த ஆவியான உணர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்க why did you react the way others would do? ஏன் இப்படி செயல்பட்டா என்று கர்த்தர் உணர்த்துவார். அந்த ஆவியான உணர்த்தும் போது அந்த உணர்த்துதலுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உலக மனிதரை உம்மை அறியாத மனிதரை போல அல்ல, உம்முடைய பிள்ளையாய் நடக்க எனக்கு கிருபை தாரும், பலனும் தாரும் என்றால் உணர்த்தின அதே ஆவியானவர் நாம் வேறு நிலையில் செயல்பட நமக்குள் கிருபைகளை கர்த்தர் தருவார்.
Hallelujah. Hallelujah. The same Spirit who convicted you of your wrongdoing will also grant you the grace and power and enablement to react differently than others. Hallelujah. Amen. விசுவாசத்தோடு நீங்கள் அதை செயல்படுத்தும் போது கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். என் மேல் இருக்கிற ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்வதற்கு நான் முழுவதும் இடம் கொடுத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். உலக மனிதரை போல நானும் ரியாக்ட் பண்ணினால் அது நடக்காது. தேவனுடைய ஆவியினாலே நான் நிறைந்து செயல்பட கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. பலமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா சத்தத்தோடும் ஆண்டவரை நோக்கி மகிமை செலுத்தி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிற முக்கியமான செய்தி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் செயல்பாடுகளையே சீரமைத்து தேவ கிருபையில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக இன்று காலையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நான் வாஞ்சிப்பதையும் நான் ஆண்டவரை விரும்புவதையும் பலமாய் நிறைவேற்றி வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தின் கிரியை. ஹல்லேலூயா. The work with faith, the work of faith and the work for the faith. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வரும் கிரியை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அதை பலமாய் நிறைவேற்றுவீர். விசுவாசத்தின் கிரியை, விசுவாசி என்பதற்கு அடையாளமான கிரியை, அதையும் பலமாய் நிறைவேற்றுவீர். பெற்ற விசுவாசத்திற்காக நான் கொடுக்கும் கிரயமாகிய கிரியை, அதன் விளைவையும் நீ பலமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாராளுக்கு செய்தீர் ஆண்டவரே, மோசேயின் பெற்றோருக்கு செய்தீர், யோசேப்பின் எலும்புகளுக்கு செய்தீர். ஹல்லேலூயா. அதே தேவன் முழுமையாக நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாச கண்களால் அதை பார்த்து hallelujah, see it with eyes of faith. Hallelujah. What you desire to receive, what you want God to do it for you, God will fulfill it to. Hallelujah. அதை முழுமையாய் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். என் விசுவாசத்தின் கிரியையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னில் மகிமைப்பட வேண்டும், நானும் உம்மில் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்குவதாக. நான் திரும்பி வருகிறேன், நீர் என்னிலே மகிமைப்படுவீராக. புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய நான் கடமையினால் அல்ல அன்பினாலே உம்மை சேவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். God be glorified in me. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் உம்மில் மகிமைப்படுவதற்கு நீர் எனக்கு இருப்பதை பயன்படுத்துவீராக, நீர் எனக்கு இல்லாததை தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்து எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இல்லாத சமூகத்தை தருவீராக, இருக்கும் பலனை மிகுந்த பலனுள்ளதாக்குவீராக. ஓடியலா சியால கரஹந்தலமஷாயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே என் ஜெபம் இன்றிலிருந்து மாற வேண்டும் கர்த்தாவே. என் பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் கிடைக்கும் பொருளை அல்ல, கொடுக்கும் கர்த்தரை விசுவாசிக்க உதவி செய்யும். என்ன கிடைக்கும் என்பதை அல்ல, யார் கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தின் கிரியை கர்த்தர் சொல்லும் நேரம் வரைக்கும், கர்த்தர் சொல்லும் முறைமையிலே, கர்த்தர் சொல்லுவதை முழுமையாய் 7 நாள் ஆனாலும் 7 முறை ஆனாலும் 7வது முறைதான் வாயை திறக்க வேண்டும் என்றாலும் அப்படியே செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவரே விசுவாசத்தின் கிரியாக என் ஜெப வாழ்க்கையை இடையிலே நிறுத்த மாட்டேன், அதை அதிகமாக்குவேன், அதிகமாக்குவேன், அதிகமாக்குவேன். மழை பெய்யாமல் இருக்கவும் ஜெபிப்பேன், மழை பெய்யும்படியும் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையிலே பலப்படுத்துவாராக. ஆண்டவரிடத்திலே சொல்லி அல்லேலூயா, ஆண்டவரே நீங்க என்னிலே மகிமைப்பட வேண்டும், நானும் உம்மிலே மகிமைப்பட வேண்டும். அதற்காகவே செய்வீராக, அதற்காகவே கொடுப்பீராக, அதற்காகவே தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். Lord, fulfill the work of my faith and help me to receive the destination of my desire. Hallelujah. Hallelujah.